ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸோட சாப்டர் 1 பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பம்னு சொல்லலாம், இல்லை மையப்புள்ளின்னு சொல்லலாம். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நெதர்ஃபீல்டு பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு ஆள் அந்த இடத்த வாங்கிட்டு வராங்க. அவர் தான் மிஸ்டர் பிங்லி. இவர் அங்கே வராரு. இதுதான் அப்போ அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாரோட ஒரு பேச்சாகவும் இருக்குது. அவர் ஒரு நல்ல பணக்காரரான ஒரு இளைஞர், கல்யாணமானவராக இருக்கார். அதனால் அங்கே இருக்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ சொத்துக்களுடைய ஒரு ஆளாக இருக்கார், நம்ம வீட்டு பொண்ணுங்களை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்படி தான் ஒரு நாள் மிஸ்ஸஸ் பென்னட் மிஸ்டர் பென்னட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நெதர்ஃபீல்ட் பார்க்குக்கு ஒரு வழியாக ஆள் வராங்க, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு மிஸ்டர் பென்னட் சொல்லவும், ஆமாம் வந்திருக்காங்க, மிஸ்ஸஸ் லாங் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தாங்க, எல்லாத்தையும் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் பென்னட் சொல்கிறாங்க. மிஸ்டர் பென்னட் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாரு. அப்போ அவங்க திருப்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்த யார் வந்திருக்கா, யார் அங்கே குடிபெயர்றா, அதெல்லாம் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் பென்னட் சொல்கிறாரு, எப்படியோ நீ என்கிட்ட சொல்ல தான் போகிற, அதை கேட்குறது எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, சொல்லு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பெரிய சொத்துக்களுடைய ஒரு இளைஞர் தான் நெதர்ஃபீல்ட் பார்க்கை வாங்கியிருக்காராம். அவர் நெதர்ஃபீல்ட் பார்க்கை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்போவே மிஸ்டர் மாரிஸோட ஒப்பந்தத்தை முடிச்சிட்ருக்காரு. இதே மாதிரி மைக்கேல் மாஸ்க்கு முன்னாடி வந்துடுறதாகவும் சொல்லிட்டு போயிருக்காரு. அடுத்த வாரத்துக்குள்ளே அவரோட சில பணியாட்கள்லாம் வீட்டுக்கு இங்கே வந்துடுவாங்களாம் அப்படின்னு மிஸ்ஸஸ் பென்னட் சொல்கிறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி மிஸ்டர் பென்னட் கேட்குறாரு. பிங்லி அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. திருமணமானவரான்னு கேட்குறாங்க. இல்லை, திருமணம் கண்டிப்பாக அவருக்கு திருமணம் ஆகலை, இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நம்ம பொண்ணுங்களுக்கு அப்படின்னு மிஸ்ஸஸ் பென்னட் சொல்கிறாங்க. இதுக்கும் நம்ம மகள்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் பென்னட் கேட்குறாரு. என்ன டியர், நீங்கள் இது கூட இவ்வளோ புரியாமல் இருக்கீங்களே, நம்ம பொண்ணுங்களில் யாருன்னா ஒருத்தருக்கு அவரோட கல்யாணம் ஆச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவருக்கு நம்ம பொண்ணுங்களை யாருன்னா ஒருத்தரை பிடிச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல அவர் வந்ததும் நீங்கள் போய் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் பென்னட். அதுக்கு மிஸ்டர் பென்னட் சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்லை, நீயும் பொண்ணுங்களும் போங்க, இல்லைன்னா பொண்ணுங்களை மட்டும் அனுப்பி வை, அதுதான் நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு மிஸ்ஸஸ் பென்னட் சொல்கிறாங்க, ஆனால் உங்கள் பொண்ணுங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் முதல்ல போய் அவர் கூட பேசி பழகி கொஞ்சம் பரிச்சயம் ஆகிட்டிங்கன்னா அடுத்து நாங்கள் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லைனா நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன், அதில் நம்ம மகள்களை பற்றி நான் சொல்கிறேன், குறிப்பாக என் குட்டி லிஸியை பரிந்துரை செய்கிறேன். இதில் லிஸிங்கிறது தான் எலிசபெத், நம்மளோட கதாநாயகி. அவருக்கு லிஸினா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப செல்லமான ஒரு மகள் தான் லிஸி அவருக்கு. அதுக்கு மிஸ்ஸஸ் பென்னட் சொல்கிறாங்க, அப்படிலாம் நீங்கள் செய்யவே கூடாது, லிஸி ஜேனை விட அழகானவளும் கிடையாது, ஜேன் அவங்களோட முதல் மகள், லிடியா அளவுக்கு நகைச்சுவை தன்மையும் அவளுக்கு இல்லை அப்படின்னு மிஸ்ஸஸ் பென்னட் சொல்கிறாங்க. லிடியா அவங்களோட லாஸ்ட் மகள். ஆனால் நீங்கள் எப்போயுமே எலிசபெத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் பென்னட் சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ்டர் பென்னட் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் எல்லா பொண்ணுங்களை போலவே ஒரே மாதிரி தான் இருக்காங்க, அவங்களோட சிந்தனையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் லிஸி அப்படி இல்லை, அவகிட்ட மற்ற பொண்ணுங்கக்கிட்ட இல்லாத ஒரு வேகம் இருக்குது அப்படின்ட்டு மிஸ்டர் பென்னட் சொல்கிறாரு. இதோட இந்த சாப்டர் முடியுது. இதுக்கப்புறம் அடுத்த சாப்டரில் மிஸ்டர் பென்னட் மிஸ்டர் பிங்லியை சந்திக்க போகிறாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத சாப்டர் 2ல் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோவோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா உடனே என்னோட கதைகள் தமிழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.